செந்தமிழே நறுந்தேனே ஜெகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்த என் அன்னை தமிழே. எந்த நிலையிலும் உன்னை முன்வைத்தேன், எந்த சபையிலும் என்னை முன்வைப்பாய் என்று என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மற்றும் என் அன்பு தாளாளர், என் பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு நாம் அன்பாய் அழைக்கும் நேர்மாமாவை பற்றி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பர், கள்ளம் கபடம் மற்ற சிரிப்பில் மயங்காதவர் எவரும் இல்லை. அந்த வரிசையில் இந்திய திருநாடு விடுதலை பெற்றபின் முதல் விளங்கியவர் மனிதரில் மாணிக்க நேரு அவர்கள். தன் பெற்ற குழந்தைகளை தாண்டி அனைத்து குழந்தைகள் மீதும் அளவற்ற பாசத்தினை காட்டியவர் என்பதால் அவருடைய பிறந்த நாளான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். நேரு முதலில் பிரதமராக இருந்தபோது நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, சிறந்த வாழ்வாதாரம் போன்ற அடிப்படை உரிமைகள் கிடைக்கச் செய்வதே இவர் நோக்கமாகும். குழந்தைகள் முன்னேற்றம் பற்றிய பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர். உலகிலேயே குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டுள்ள பெருமைக்குரிய நாடு நம் நாடு. நேருவின் அத்தனை புகைப்படங்களிலும் பெருமைக்குரிய புகைப்படம் எது என்றால் அவர் குழந்தைகளோடு இருக்கும் புகைப்படமே. பாரத நாட்டின் விடுதலைக்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்த ரோஜாவின் ராஜா நேரு மாமாவை போல் நாமும் உழைப்போம். வெள்ளை நிறத்தில் உடையணிந்தவராம், உடைய போன்ற உள்ளம் கொண்டவராம், ரோஜா மலரை மார்பில் கொண்டவராம், மலரை போன்ற மனதும் கொண்டவராம், பஞ்சசீல கொள்கை தந்தவராம், பிஞ்சுகள் நெஞ்சை கொள்ளை கொண்டவராம், தன் பிறந்த நாளை பிள்ளைகளுக்கு தந்தவராம், இறந்த போதும் இன்னும் வாழ்பவராம். ஆம், ரோஜாவின் ராஜாவை போல் நாமும் குழந்தைகளின் நலன் காக்க பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதியேற்போம். அன்பு குறுங்கவிதைகளே, குறும்புகளின் குத்தகைக்காரர்களே, வரலாற்றின் புது அத்தியாயங்களே, மொழியை தேனினும் இனிதாக்கும் பாலகர்களே, இதோ மீண்டும் மலர்ந்துவிட்டது உங்களுக்கான குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.